கண்மணியும் அன்பும் நைட்டு தூங்கிட்டு காலையில கண்மணி மட்டும் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு ரெடியா உட்காந்துருக்காங்க. அன்பு மட்டும் தூங்கிட்டே இருக்காங்க. அன்பு தூங்குறத கண்மணி பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருக்காங்க. அன்பு எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன இவ்வளோ வெளிச்சமா இருக்கு, நான் ரொம்ப தூங்கிட்டேன் போல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கண்மணி இருந்துகிட்டு, ஆமாங்க, சரி உங்களுக்கு டயர்டா இருக்கும்னு தான் நான் உங்களை எழுப்பிவிடவே இல்லை. இங்க பாரு கண்மணி, நான் நேற்று நைட்டு சொன்னதுதான் உன்னை எனக்கு பிடிக்காது. நீ எத்தனை தடவை பேசினாலும் எப்படி பழகுனாலும் உன்னை எனக்கு சுத்தமாவே பிடிக்காது. ஏதோ எங்க அம்மாவுக்காக நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இல்லைங்க, நேத்து நீங்க தண்ணி அடிச்சிருந்தீங்கல்ல, அதனாலதான் நீங்க அப்படி பேசிருக்கீங்கன்னு நான் கூட நினைச்சுக்கிட்டேன். நான் என்னங்க தப்பு பண்ணேன்? மயூரியும் ஸ்வேதாவும் காலையில ரொம்ப லேட்டா எழுந்துச்சுட்டு, ஐயோ இந்த பாட்டி வேற ஏதோ ஒரு வேலை சொன்னாங்களே, நம்ம எதுவுமே செய்யவே இல்லையே, நம்ம வேற நல்லா தூங்கிட்டோமே, பாட்டி வேற அத்தனை தடவை கால் பண்ணியிருக்காங்க, இப்ப நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்னு தெரியல, நம்ம நல்லா மாட்ட போறோம். அவங்க வேற ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருந்தாங்க. சரி நம்ம பாட்டிக்கு கால் பண்ணி தான் பேசுவோம் அப்படின்ட்டு பேசுறாங்க. நீங்க 2 பேரும் என்னதான் பண்ணுவீங்கன்னு தெரியல, நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ணேன், ஆனா நீங்க ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறீங்க, பையன் தான் எடுத்துட்டு இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்படி என்ன உங்க 2 பேத்துக்கு தூக்கம் தான் எனக்கு தெரியல. பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி எங்க மேல கோவப்படாதீங்க அப்படின்றாங்க. ஸ்வேதா என்ன முடிவு பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.